வணக்கம். மகாத்மா காந்தியின் நினைவு தினம் புதுவை அரசு சார்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேச தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியின் நினைவு தினம் இன்று புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, முதலமைச்சர் திரு வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் திரு ஏ.வி. சுப்பிரமணியன், அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு எஸ்.பி. சிவக்குமார், முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் திரு தியாகராஜன், முன்னாள் சபாநாயகர் டி.ஆர். ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், மனோகர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாண்டியன், புதுவை நகராட்சி தலைவி டாக்டர் ஸ்ரீதேவி மற்றும் தலைமை செயலர் சந்திரமோகன் உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட விரிவுரையாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட தேசப்பற்று பாடல்கள் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை செய்திருந்தது. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஆண்களுக்கும் இலவச பேண்ட் சட்டை வழங்கப்படும் என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், எனது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இலவச புடவை வழங்கும் திட்டத்தினை துவக்கி வெகு சிறப்பாக செயல்படுத்தியுள்ளேன். இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு புடவை வழங்கப்பட்டது போல எங்களுக்கும் பேண்ட் சட்டை வழங்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டனர். அதன் அடிப்படையில் புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் இலவச பேண்ட் சட்டை வழங்கும் திட்டத்தினை வெகு விரைவில் கொண்டு வந்து அதனை சிறப்பான முறையில் செயல்படுத்த உள்ளேன் என்று கூறிய விழிப்புணர்வு நாயகன் திரு ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதிலும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை வழங்கும் திட்டத்தினை நான் சிறப்பாக செயல்படுத்திட பொதுமக்களாகிய உங்களது ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இந்த திட்டத்தின் மூலம் ஆண்கள் பயனடைவார்கள். அதன் அடிப்படையில் இளைஞர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள் என அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், வேட்டி சட்டை மற்றும் பேண்ட் சட்டை துணி அல்லது மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய CFL பல்புகள் வழங்கப்படும் என்று கூறிய திரு ஜான்குமார், வெகு விரைவில் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் உள்ள ஆண்களுக்கு இலவச பேண்ட் சட்டை வழங்கும் திட்டம் துவங்கப்படும் என்று கூறினார். புதுவை லைன் சங்கம் சார்பில் கடற்கரை சாலையில் தினமும் வைக்கப்படும் திருக்குறள் பற்றிய விளக்க உரை எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் என்று விழாவில் கலந்து கொண்ட புதுவையின் நகரமன்ற துணைத் தலைவரும் விழிப்புணர்வு நாயகருமான திரு ஜான்குமார் கூறினார். புதுவை லைன் சங்கம் சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் தினமும் ஒரு திருக்குறள் மற்றும் அதன் அர்த்தங்கள் அடங்கிய விளம்பர பலகை வைக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுவை ஆனந்தா இன் ஓட்டலில் இதன் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் ராஜகோபால் தலைமை தாங்கினார். செயலாளர் அருளானந்தம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழிப்புணர்வு நாயகரும் புதுவை நகரமன்ற தலைவருமான திரு ஜான்குமார் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், திருக்குறள் பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு லைன் சங்கம் புதுவை கடற்கரை சாலையில் தினமும் ஒரு திருக்குறளை எழுதி வைத்து அதற்கு அர்த்தத்தினையும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக விளம்பர பலகையினை வரும் 1ஆம் தேதி முதல் வைக்க உள்ளது. இதனை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். அதே சமயம் இவர்கள் அன்றாடம் என்ன திருக்குறள் எழுதி வைக்கிறார்களோ அதேபோல அன்றைய தினத்தில் எமது தொலைக்காட்சியில் அந்த திருக்குறள் மற்றும் அதற்கான பொருள் பற்றிய விளக்கத்தினையும் ஒளிபரப்ப உள்ளேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். விழாவில் முனைவர் தமிழ்மல்லன், லைன் சங்க முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி, முன்னாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஆனந்தன், வட்டார தலைவர் சிவசங்கரன், மாவட்ட தலைவர் மூன் டிவி சிவக்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்த கம்பெனில மட்டும் வேலை கிடைச்சா மாசம் 30,000 சம்பளம் கிடைக்கும். எப்படியாவது வேலை கிடைச்சுங்க.
ரஞ்சித்ங்கிற பேருக்கு ஜோசியம் பாரு. ரஞ்சித் ஜாதகத்தை பார்த்து விவரத்தை சொல்லு. ரஞ்சித்துக்கு தான் எடுத்திய அந்த சீட்டு. உனக்கு இப்ப நேரம் சரியில்லை. நீ தூங்குறப்ப வலது தோள்பட்டையில பள்ளி விழுந்திருக்கு. அதனால இன்னும் 1 மாசத்துக்கு உனக்கு கெட்ட நேரம் பிடிக்க ஆட்டி படைக்கும். அடுத்த மாசம் 15 தேதிக்கு மேலதான் அந்த தோஷமே நீங்குது. எதையும் பார்க்காத, யார் எது சொன்னாலும் கேட்காத. இந்த 1 மாசத்துக்கு எந்த வேலைக்கும் முயற்சி செய்யாது. மீறி இந்த 1 மாசத்துக்குள்ள ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா உனக்கு வம்பு வழக்குதான் வந்து சேரும். உன் வீட்டுக்கு வந்தவனை வான்னு கூப்பிடாத, போறவனை போன்னு சொல்லாத. நீ இந்த 1 மாசத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கிறதே உனக்கு ரொம்ப நல்லது. தம்பி, உனக்கு நேரம் சரியில்லை. அடுத்த மாசம் 15 தேதிக்கு மேல அந்த தோஷமே நீங்குது. அதுக்கு முன்னாடி எந்த காரியத்துல கலக்காம போயிரு. நீ இந்த 1 மாசத்துக்குள்ள ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா உனக்கு வம்பு வழக்கெல்லாம் வந்து சேரும். அடுத்த மாசம் 15 தேதிக்கு மேலதான் அந்த தோஷமே நீங்குது. அடுத்த மாசம் 15 தேதிக்கு மேல அந்த தோஷமே நீங்குது. அடுத்த மாசம் 15 தேதிக்கு மேல அந்த தோஷமே நீங்குது. 6 அறிவு கொண்ட சிந்திக்க தெரிந்த மனிதனுடைய எதிர்காலத்தை சிந்திக்க தெரியாத 4 அறிவு கொண்ட பறவையும் 5 அறிவு கொண்ட விலங்கும் தீர்மானிக்கலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுவை கடற்கரையில் அரசு சுற்றுலாத்துறை சார்பில் இசை திருவிழா நடைபெற்றது. புதுவை அரசு சுற்றுலாத்துறை சார்பாக இசை திருவிழா கடற்கரையில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த இசை திருவிழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் திரண்டிருந்தனர். 8வது வருடமாக நடைபெறும் இவ்விழா காந்தி திடல், சீகல் ஹோட்டல், பாரதி பூங்கா போன்ற மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கர்நாடக இசை கச்சேரி, இந்துஸ்தான் பாடல்கள் மற்றும் பல்வேறு விதமான நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ரசித்து பார்த்தனர். புதுவை பல்கலைக்கழக வணிகவியல் துறை சார்பில் நடைபெற்ற 4வது சிறுகடன் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கின் நிறைவு விழா மேலாண்மை அரங்கில் நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டு பல்கலைக்கழக வணிகவியல் துறை சார்பில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கின் நிறைவு விழா மேலாண்மை அரங்கில் நடைபெற்றது. விழாவில் பேராசிரியர் பழனிவேல் வரவேற்று பேசினார். தொடர்ந்து புதுடெல்லி ஊரக நிதி நிறுவன திட்ட இயக்குநர் டெத்லப் ஹோலோ, பேராசிரியர் சம்பந்தன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் மாணவர்கள், பொதுத்துறை நிறுவன அதிகாரிகள், வங்கி மேலாளர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வணிகவியல் துறையினர் செய்திருந்தனர். புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் கான்ஃபெடரேஷன் சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் ஊர்வலத்தை சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் கான்ஃபெடரேஷன் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை இந்திரா காந்தி சிலை அருகில் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஸ்கேட்டிங் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட ஊர்வலம்
நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலை போன்ற முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை காந்தி சிலை அருகே முடிவு பெற்றது. பின்னர் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் இளங்கோ மற்றும் செயலாளர் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.